ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை பாகம் 10. நிரந்தர உண்மையும் அன்றாட வாழ்க்கையும், அதன் தொடர்ச்சி. புஷ்ட கிருஷ்ணா மேலும் கேட்கிறார், இருப்பினும் ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே, காலத்திற்கேற்ப ஸ்மிருதிகள் மாற்றியமைக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வியும் கேட்கப்பட்டுள்ளது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அவற்றை மாற்ற முடியாது. புஷ்ண கிருஷ்ணா கேட்கிறார், ஸ்மிருதிகளை மாற்றியமைக்க முடியாதா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஒன்றையும் மாற்ற முடியாது. ஆனால் காலத்திற்கேற்ப வெவ்வேறு கொள்கைகளை சரியான முறையில் உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, கலியுகத்திற்கான ஸ்மிருதி கட்டளை கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத். விடுதலை பெறுவதற்கு ஒருவர் பகவான் கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிக்க வேண்டும் என்பதே ஆகும். காலையில் இந்த மருந்து, மாலையில் இந்த மருந்து என்று குறிப்பிட்ட நேரத்திற்கு குறிப்பிட்ட மருந்தை சாப்பிடும்படி கட்டளையிடுகிறார். குறிப்பிட்ட நேரத்திற்கென பரிந்துரைத்த மருந்தையே நீங்கள் உட்கொள்ள வேண்டுமே தவிர உங்கள் மனம் போன போக்கில் அல்ல. சுருதியையும் ஸ்மிருதியையும் மாற்ற முடியாது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட வழிமுறையை பரிந்துரைக்கலாம். எனவே இலக்கிய பிரமாணங்களான சுருதி ஸ்மிருதி இரண்டையுமே பின்பற்ற வேண்டும். நாம் அவற்றை புதுப்பிக்க முடியாது. புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார், ஆனால் இந்திய பத்திரிகை சொல்வது போல் புதிய ஸ்மிருதி. ஸ்ரீல பிரபுபாதா, புதிய ஸ்மிருதியா? இல்லை, அவர்கள் வேண்டுமானால் அதை புதிய ஸ்மிருதி என கொள்ளலாம். ஆனால் ஸ்மிருதி ஸ்மிருதியே, அது புதியதன்று. எந்த ஒரு ஆன்மீக கூற்றிற்கும் சுருதி ஸ்மிருதியிலிருந்து மேற்கோள் காட்ட வேண்டும். இல்லையேல் அக்கூற்று மதிப்பெற்றது. வேத பிரமாணம் சப்த பிரமாணம் இருக்க வேண்டும். வேதங்களிலிருந்தோ வேத இலக்கியங்களிலிருந்தோ சாட்சியம் கூற வேண்டும். இல்லையேல் உங்கள் கூற்று மதிப்பேற்றதாகிவிடும். சுருதி ஸ்மிருதிகளை நாம் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. ஆனால் பிருகன் நாரதீய புராணம் 3.8.126 கட்டளையை பின்பற்ற கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு ஊக்குவித்தது போல் காலத்திற்கேற்ப வேத இலக்கியங்கள் பரிந்துரைக்கும் குறிப்பிட்ட கட்டளைகளை ஏற்க வேண்டும். சைதன்ய மகாபிரபு குறிப்பிடுவதாவது, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலௌ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிர் அந்யதா. சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்த இக்கலியுகத்தில் கடவுளை உணர்ந்தறிவதற்கு பகவான் கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிப்பதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. எனவே ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாண ஆன்மீக கூற்றுகளை வலியுறுத்த வேதங்களிலிருந்தும் வேத இலக்கியங்களிலிருந்தும் பிரமாணம் அளிக்க வேண்டும். அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புஷ்ட கிருஷ்ணா கூறுகிறார், யாராவது அதை மாற்றலாமா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், முடியாது. புஷ்ட கிருஷ்ணா மேலும் கேட்கிறார், நன்னடத்தைக்கென ஸ்மிருதிகளில் விளக்கப்பட்டுள்ள சட்டங்களை ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், யாராலும் அவற்றை மாற்ற முடியாது. ஆனால் ஸ்ருதி ஸ்மிருதிகளில் குறிப்பிட்டுள்ள காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற குறிப்பிட்ட சட்ட திட்டங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. அச்சட்ட திட்டங்களை நாம் ஏற்க வேண்டும். நீங்கள் அவற்றை மாற்ற முடியாது. புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார், அப்படியானால் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப அவற்றை பிரயோகிக்க அனுமதி அளிப்பது யார்? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், இது ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யரால் செய்யப்பட்டது. அவர் உண்மையான வல்லுநர் என்பதால் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் தோன்றிய போது சுருதி ஸ்மிருதிகளை பிரயோகிப்பதற்கான அனுமதியை அவர் வழங்கினர். அவர் உண்மையான ஆச்சாரியர் என்பதால் அவரது அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். இது எங்கள் சொந்த விருப்பு வெறுப்பல்ல. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகளையே பின்பற்ற வேண்டும். புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார், அனைவரையும் ஏற்கும் அளவிற்கு பரந்து விளங்கும் இந்த சனாதன தர்மம் வேத மதம் தானா? ஸ்ரீல பிரபுபாதர் பதிலளிக்கிறார், ஆம், சனாதன என்றால் நித்தியமானது, நிரந்தரமானது என பொருள்படும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே, சரீரம் அழியும் போது அதில் உள்ள ஜீவாத்மா அழிக்கப்படுவதில்லை, ஏனெனில் அவன் நித்தியமானவன் என்று கூறுகிறார். எனவே நிரந்தரத்தன்மை அனைவருக்கும் உரியதாகும். இந்துக்கள் மட்டுமே உடலை நீத்த பிறகும் வாழ்கின்றனர். முகமதியரும் கிறிஸ்துவர்களும் உடலை நீத்த பிறகு வாழ்வதில்லை என்பது இல்லை. அனைவரும் நிரந்தரமானவர்களே. எனவே சனாதன தர்மம் அனைவருக்குமானது. சனாதன தர்மம் அனைவருக்காகவும் ஏற்பட்டதாகும். புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார், அப்படியானால் சனாதன தர்மத்திற்கு உட்படாதவர்கள் யாரேனும் உண்டா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், அனைவரும் நித்தியமான ஜீவாத்மாக்களே. எனவே அனைவரும் சனாதன தர்மத்திற்கு உகந்தவர்களே. நீங்கள்
நித்தியமான ஜீவாத்மா அல்ல என நினைத்தால் அது வெறும் மாயையே. சரீரம் இறந்தவுடன் அனைத்தும் முடிந்து விட்டதாக நினைக்கும் பல அயோக்கியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தாலும் அது உண்மை அல்ல. அதுபோல் நான் ஒரு கிறிஸ்துவன், சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன் அல்ல என நீங்கள் நினைக்கலாம். அவ்வாறு நினைத்தால் யாரால் அதனை தடுக்க முடியும்? ஹரி சௌரி என்பவர் கேட்கிறார். எனவே ஒருவரது நடத்தையை வைத்தே அவர் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரா? ஸ்ரீல பிரபுபாதர் பதில் அளிக்கிறார், ஆம். சனாதன தர்மத்தின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப ஒருவர் நடந்து கொள்ளாவிட்டால் அது அவரது விதியே, அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இறுதியான அறிவு என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.